வணக்கம். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் இனிதா சக்தி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க. அப்போ ஒரு கேள்வியுமே எழுப்பியிருக்காரு. என்னன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனையும் சேர்க்க வாய்ப்பு இருந்தா அதை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அனுமதிப்பாரா என்றும் அவர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார். அப்படி அவர் சொல்றது மட்டுமல்லாமல் கண்டிப்பா திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று அவர் காட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஒத்த கருத்துடைய கட்சிகள்னு எடப்பாடி சொல்றாரு. ஓபிஎஸ்ஐயோ தினகரனையோ சேர்த்துக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காங்கிறத அவருடைய பேட்டியிலேயே பார்த்துக்கங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒத்த கருத்து கிடையாது. இன்றைய பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தமிழ்நாடு வர்றாரு. எடப்பாடி பழனிசாமி பேச இருக்காரு. புதிய திட்டங்களை வகுப்பான்னு நினைக்கிறீங்களா? அவங்க திரு கோயல் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வர்றாரு. அவருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் தட்பவெப்பநிலை தெரியாது. அதனால் நிச்சயமாக அவர் நினைப்பது நடக்காது. தமிழ்நாட்டில் இருமுனை போட்டி நடந்தாதான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு நயினார் சொல்லியிருக்காரு. அதாவது எத்தனை முனை போட்டி நடந்தாலும் திமுகவை வீழ்த்த முடியாது. சாக்குப்போக்கு சொல்றதுக்காக வேண்டி நயினார் நாகேந்திரன் இருமுனை போட்டி என்பதை முன்வைத்திருக்கிறார். எத்தனை முனை போட்டி நடந்தாலும் எங்கள் தலைவர் செய்திருக்கிற இந்த 5 ஆண்டு கால சாதனைகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக பெற்றுத்தரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியோட பாஜகவுடைய அமைச்சர் பியூஷ் கோயலும் இன்னைக்கு ஒரு ஆலோசனை நடைபெற்றிருக்கு. தொகுதி பங்கீடு குறித்து எல்லாமே ஒரு ஆலோசனையை நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இது எந்த இடத்துல நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் உள்ள எம்ஆர்சி நகர்ல ஒரு நட்சத்திர விடுதியில இந்த ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொகுதி பங்கீடு, பாஜகவுடைய அதிமுகவோட தொகுதி பங்கீடு, யாரு கூட கூட்டணி வச்சுக்கலாம் போன்ற சில பல ஆலோசனைகளுமே நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எல் முருகன், அது மட்டும் இல்லாமல் நயினார் நாகேந்திரன் அவங்களுமே பங்கேற்றிருக்காங்க. இதுல பாஜகவோட மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விஜய ஒரு ஸ்பாய்லர் என்று கூறியிருக்கிறதா ஒரு தகவலுமே வெளியாகி இருக்கிறது. தாவேகா பாஜக கூட கூட்டணி வைக்குமான்றது ஒரு கேள்விக்குறிதான். இப்ப தாவேகா வாக்குகள் எல்லாம் வாங்குச்சுன்னா மற்ற கட்சிகளுடைய வெற்றி தோல்வியுமே கேள்விக்குறியாக நிற்கொன்று பியூஷ் கோயல் அவர்கள் கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பசுமை வழிச்சாலை இல்லத்துல அதிமுகவோட முக்கிய நிர்வாகிகள் கூடயுமே ஒரு ஆலோசனையை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நட்சத்திர விடுதியில போய் பியூஷ் கோயலையும் பார்த்து தொகுதி பங்கீடு, கூட்டணி எல்லாத்தையுமே பற்றி பேசிட்டு இருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணியில தேமுதிக, பாமக இது போன்ற கட்சிகளும் இணையுமான சில பல கேள்விகளுமே எழுந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, திமுகவை சேர்ந்த எம்பி கனிமொழி கிட்ட ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மகளிரும் சிறுபான்மை மக்களுமே தாவேகாவு கிட்ட ஓட்டு போடுவாங்களா, இல்ல அவங்களோட ஓட்டு தாவேகாவுக்கு தானா போன்ற கேள்விகளை எம்பி கனிமொழி அவர்களிடம் எழுப்பியிருக்காங்க. அதற்கு கனிமொழியுமே 2வது முறையாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் ஆட்சியை பிடிப்பார் என்று கூறியிருக்கிறாங்க. மகளிரணி, இளைஞரணி, சிறுபான்மையினர் மக்கள் அவங்களோட ஓட் பேங்க் அதிக அளவில் திமுக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இளைஞர்கள் பட்டாலும் மகளிர் ஓட்டும் அதிகம் தாவேகா பக்கம் போகிறதா சொல்லியிருந்தாங்க. நேற்றைய அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் சிறுபான்மை மக்களர் ஓட்டும் அதிக அளவு அவங்க வரும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ்லேயே அவங்க பல இல்லைங்க, யாருக்கு எந்த வாக்குகள் எப்படி போகுது அப்படிங்கிறது தேர்தல் முடிந்த பிறகு உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். நாங்கள் நிச்சயமாக உறுதியாக இருக்கிறோம். அடுத்த முறையும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தொடரும். முதலமைச்சர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக தொடர்வார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கடந்த ஒரு வார காலமாவே வாக்காளர் பட்டியல் வெளியாகி உள்ள நிலையில திருவள்ளூர் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் வெளியாகி உள்ள நிலையில அங்கு பாத்தீங்கன்னா இறந்தவர்கள் பெயரும் ஒரே பெயர் 2 முறையும் அதிகமாக இருக்கிறது மக்களிடையே ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கனே சொல்லலாம். பூவிருந்தவள்ளியில் உள்ள அகரமேல் என்னும் தொகுதியில வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள், வெளியீடு பணிகள்ல குளறுபடிகள் இருப்பதாக புகார்களும் எழுந்திருந்துச்சு. அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா 3839 வாக்குகள் உள்ளது. அதுல பாத்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட வாக்குகள் இறந்தவர்களும் ஒரே பெயர் இருமுறையுமே இருக்கிற வாக்காளர்கள். அதனால மக்களும் புகாரும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதை பற்றி போய் அவங்க தேர்தல் அதிகாரி கிட்ட கேட்கும்போது அவங்க மௌனம் காப்பதாக புகாரும் எழுந்திருக்கு. இது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கையும் வச்சுட்டு வராங்க.
தூத்துக்குடியில உள்ள மத்திய மாவட்ட தாவேக அதிருப்தியாளர்கள் பனையூர்ல விஜய் காரை மறித்ததால் அங்க ஒரு பெரிய பரபரப்பே ஏற்பட்டிருக்குன்னு கூறலாம். தூத்துக்குடியோடைய மத்திய மாவட்ட பொறுப்பாளராக அஜித்தல் அக்னல் என்பவர் 2 ஆண்டுகளாக பணியாற்றி வந்துட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா, அவருக்கு பொறுப்பு வழங்காம புசி ஆனந்த் பணத்தை பெற்றுட்டு ஷாமுவேல் என்பவருக்கு பொறுப்பை கொடுத்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருந்துச்சு. அது மட்டுமல்லாமல் விடுபட்ட தாவேகாவுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் செயலாளர்களுடைய பதவியை பற்றியுமே நிகழ்வு ஒன்று தாவேகா அலுவலகத்துல மேலிடப்பட்டுச்சு. அப்போது அஜிதா உள்ளிட்டோர் தாவேகா அலுவலகத்துக்கு சென்று இதை பற்றி விஜயிடமே கூறியிருந்து அழுத மாதிரி பேசியிருந்த வீடியோவுமே வெளியாயிருந்துச்சு. இதனால தூத்துக்குடி அதிருப்தியாளர்கள் எதனா பிரச்சனை பண்ணிட போறாங்கன்றதுக்காக பவுன்சர்களுமே அங்க குவிக்கப்பட்டிருந்தாங்க. இதையடுத்து விஜய் கார் நிற்காமல் பனையூருக்கு சென்று விட்டது. இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை பார்த்தோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இனிதா சக்தி. நன்றி.